வாங்க, இன்னைக்கு நாம பார்க்க போற கதை உண்மையிலேயே மனச தொடர ஒரு கதை. தன் பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக ஒரு தாய் எவ்வளவு பெரிய தியாகமெல்லாம் செய்ய முடியும்னு காட்டுற ஆஷாவோட கதை இது. இந்த ஒரு வரியில தான் மொத்த கதையோட அஸ்திவாரமே இருக்கு. ஆஷா அவங்க கணவர்கிட்ட சொன்னது இது வெறும் வார்த்தைகள் இல்ல, இது ஒரு சத்தியம், ஒரு வாக்குறுதி. சுந்தர்பூர்னு ஒரு கிராமம். அங்கதான் ஆஷா, அவங்க கணவர் விஸ்வநாத், அப்புறம் அவங்களோட 2 புத்திசாலி பசங்க ராஜு, சுஹாஸ்னு ஒரு சின்ன சந்தோஷமான குடும்பம் வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க 2 பேரும் கூலி வேலை தான் செஞ்சாங்க. ஆனா அவங்களோட கனவு ரொம்ப பெருசு. தங்களோட பசங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய, ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக கிடைக்கிற ஒவ்வொரு ரூபாயும் சேர்த்து வச்சாங்க. அன்பு, கடின உழைப்பு, இதுதான் அந்த குடும்பத்தோட அடித்தளமா இருந்துச்சு. எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்குன்னு நினைக்கும் போதுதான் அந்த குடும்பத்தோட வாழ்க்கையே தலைகீழா மாறுற ஒரு சோகமான சம்பவம் நடக்குது. நெஞ்ச உழுக்கிற ஒரு நிகழ்வு. வேலை செஞ்சிட்டு இருந்த இடத்துல 5வது மாடியிலிருந்து விழுந்து விஸ்வநாத் இறந்து போயிடுறாரு. ஒரே நிமிஷத்துல ஆஷாவோட வாழ்க்கை இருண்டு போச்சு. விதவையா 2 பசங்களுக்கும் ஒரே ஆதரவா நின்னாங்க. ஆனா அவ்வளோ பெரிய சோகத்திலையும் ஆஷா உடைஞ்சு போகல. அவங்க மனசுல ஒரு வைராகியம் பிறந்தது. என் பிள்ளைங்களுக்காக நான் தைரியமா இருக்கணும்னு ஒரு சபதமே எடுத்துக்கிட்டாங்க. அவங்க கணவரோட கண்ட கனவை இப்போ தனியாளா நின்னு நிறைவேற்றணும்னு முடிவு பண்ணாங்க. இங்க இருந்துதான் ஆஷாவோட உண்மையான போராட்டம் ஆரம்பிக்குது. ஒரு அம்மாவா அவங்க பட்ட கஷ்டம் சும்மா இல்ல, தான் பசங்களாக அவங்க செஞ்ச தியாகங்களை இப்போ பார்க்கலாம். ஆஷாவோட உழைப்புக்கு ஒரு எல்லையே இல்ல. அவங்களோட வாழ்க்கை 2ஆ பிரிஞ்சது. பகல் முழுக்க வெயில்ல கட்டட வேலையில உடம்ப வருத்தி உடைச்சாங்க. ராத்திரி பிள்ளைங்க தூங்குனதுக்கு அப்புறம் இவங்க தூங்கல. தையல் வேலை, பூ கட்டுறதுன்னு இன்னும் கொஞ்சம் காசு சம்பாதிச்சாங்க. ஓய்வுங்கிற வார்த்தையே அவங்க மறந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். பாருங்க, அவங்களோட அந்த கடின உழைப்புக்கு பலன் கிடைக்க ஆரம்பிச்சது. மூத்த பையன் ராஜு 12வதுல மாவட்டத்திலேயே முதல் மாணவனா வந்தான். சின்ன பையன் சுஹாஸ் 10வதுல டாப்பர். ராஜுவுக்கு நகரத்துல இன்ஜினியரிங் படிக்க ஸ்காலர்ஷிப்பும் கிடைச்சது. இதுக்கு மேல ஒரு அம்மாவுக்கு என்ன பெருமை வேணும் சொல்லுங்க? எல்லாம் நல்லபடியா போகுதுன்னு சந்தோஷப்படுற நேரத்துல கதையில இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. அதுவும் ஆஷா ரொம்ப நம்பின ஒருத்தர் செஞ்ச துரோகம். இந்த சங்கர் யாருன்னா ஆஷாவோட இறந்து போன கணவர் விஸ்வநாத்தோட நண்பர். அதனால ஆஷா அவரை முழுசா நம்புனாங்க. பட்டணத்துல படிக்கிற ராஜுவுக்கு மாசம் பணம் அனுப்புறதுக்கு சங்கரோட உதவியை நாடினாங்க. முதல்ல பாருங்க, எல்லாம் கரெக்டா தான் போயிருக்கு. முதல்ல 2 மாசம் ஆஷா அனுப்புன 5000 ரூபாய் அப்படியே ராஜு கைக்கு போயிருக்கு. ஆனா அதுக்கப்புறம் பாருங்க, சங்கரோட புத்தி மாறிடுச்சு. ஆஷா கிட்ட 5000 ரூபாய் வாங்கிட்டு அதுல 2000 ரூபாய் எடுத்துக்கிட்டு 3000 ரூபாய் மட்டும்தான் ராஜு கிட்ட கொடுத்துருக்கான். ஆனா இந்த ஏமாத்து வேலை ரொம்ப நாள் நிக்கல. தீபாவளி விடுமுறைக்கு ராஜு வீட்டுக்கு வந்தப்போதான் பணப்பற்றாக்குறையை பத்தி பேசியிருக்கான். அப்போதான் ஆஷாவுக்கும் ராஜுவுக்கும் விஷயம் புரிஞ்சிருக்கு. நாம ஏமாற்றப்பட்டிருக்கோம்னு அவங்க உணர்ந்தாங்க. ஆஷா நேரா சங்கர் கிட்ட போய் கேட்டாங்க. அந்த குரல்ல கோவம் மட்டும் இல்ல, அவ்வளோ நம்பிக்கையும் உடஞ்சு போன வலியும் இருந்துச்சு. உங்களை எவ்வளோ நம்புனேன், என் உழைப்புல வந்த காசை இப்படி பண்ணிட்டீங்களே, என் பணம் எனக்கு திரும்ப வேணும்னு கேட்டது நியாயம்தானே? ஆனா சங்கர் பாருங்க, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பொய் சொல்றான். நான் உங்களுக்கு உதவிதான் செஞ்சேன், நீங்க என் மேலே பழி போடுறீங்களேன்னு திருடனா இருந்துகிட்டு ஆஷாவே குற்றம் சொல்றான். எவ்வளவுதான் துரோகங்கள், கஷ்டங்கள் வந்தாரும் கடைசியில நேர்மைதான் ஜெயிக்கும் இல்லையா? ஆஷாவோட கனவு இப்போ நனவாக போகுது. அந்த வெற்றி பகுதிக்கு வந்திருக்கோம். ஆஷாவோட மூத்த பையன் ராஜு ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு இப்போ ஒரு பெரிய இன்ஜினியர். அவங்க பட்ட கஷ்டத்துக்கு வெற்றி கிடைச்சிருச்சு. அடுத்து சுஹாஸ். அவனும் விடாமுயற்சியோட படிச்சு ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டான். அப்பா அம்மா கண்ட கனவு இப்போ முழுசா நிறைவேறிச்சு. யோசிச்சு பாருங்க, அந்த நிமிஷம் ஆஷாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? தான் 2 பசங்களையும் பார்த்து, உங்களை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன், எங்க 2 பேர் கனவையும் நீங்க தானே நிறைவேற்றிருக்கீங்கன்னு சொல்றப்போ அவங்க கண்ணுல எவ்வளவு ஆனந்தம் இருந்திருக்கும். கதை இதோட முடியல. போலீஸ் இன்ஸ்பெக்டரான சுஹாஸ் இந்த சங்கர் அவங்க குடும்பத்தை மட்டும் இல்ல, ஊர்ல நிறைய பேரை ஏமாத்தினதை கண்டுபிடிக்கிறான். தன் அதிகாரத்தை சரியா பயன்படுத்தி அவனை அரெஸ்ட் பண்ணி அவன் திருண்ண எல்லா பணத்தையும் திரும்ப வாங்கி கொடுக்கறான். பாத்தீங்களா, வினை விதைத்தவன் வினை இருப்பான். இப்போ ஆஷாவோட போராட்டம் எல்லாம் முடிவுக்கு வந்துருச்சு. அவங்களோட கடின உழைப்புக்கு மிகப்பெரிய பரிசு கிடைச்சிருக்கு. அவங்க தன் பிள்ளைகளோட ரொம்ப சந்தோஷமா பெருமையா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆஷாவோட கதை நமக்கு ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா சொல்லுது. ஒரு அம்மாவோட, ஒரு அப்பாவோட தியாகத்துக்கு உண்மையிலே விலை மதிக்க முடியுமா? அதோட மதிப்பை நம்ம எப்படி அளவிடுறது? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.